ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ்காரங்க சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேக்கே இல்லாமல் கேக் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்குறீங்களா? ப்ரெட்டு யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் ஹனி கேக் செய்ய போகிறோம். வாங்க சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கடாயில் நான் 2 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் தேன் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு கொதிக்கட்டும். சர்க்கரையும் தேனும் நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும். திக்காக இருக்க மணிக்கு இருந்தால் இன்னொரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லது. இப்போது இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்க டைம் தான் எனக்கு ரெடி பண்ணாச்சு. இது இப்படி கொதிச்சுட்டு சர்க்கரை தேனில் மிக்ஸ் ஆகிட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுத்து நம்ம ப்ரெட் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். சைடில் இருக்கிற அந்த கார்னர்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம ப்ரெட் ஸ்லைஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, தேனும் சர்க்கரையும் கலந்து வச்சோம்ல, அது லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஆனால் நிறைய ஊற்றிடக்கூடாது. சொதன்னு இருந்தால் நம்மளுக்கு கட் பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த சிரப்பை அப்ளை பண்ணிடலாம். இப்போது இதே மாதிரி அடுத்த ப்ரெட்லேயும் நம்ம செஞ்சுக்கலாம். எல்லா ப்ரெட் ஸ்லைஸையும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்லைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ பாருங்கள், நம்ம 3 ப்ரெட் ஸ்லைஸும் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அந்த சிரப்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் வச்சுருங்க, நமக்கு அடுத்து தேவைப்படும். இந்த ப்ரெட் கார்னர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வேணால் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அடுத்து ப்ரெட் க்ரம்ஸ் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க சிரப்பில், அதாவது சிரப் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதே பேனில் நான் கிசான் ஜாம் எடுத்திருக்கேன். மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் இருக்குல்ல, அந்த ஜாம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது இதை அடுப்பில் வச்சு மெல்ட் ஆகட்டும். ரொம்ப திக்காக இருந்தால் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜாம் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுறப்ப கொஞ்சம் மெல்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், எவ்வளோ திக்காக இருந்தது, எவ்வளோ மெல்ட் ஆகுது பாருங்கள். எனக்கு இன்னுமே திக்காக தான் இருக்குது. ஸோ நான் 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக தானே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்துருங்க. இது ஜஸ்ட்டு கொதிக்கிறப்ப மெல்ட் ஆயிரும். இது ரொம்ப நேரம் வச்சு நம்ம ரெடி பண்ணணும் தேவை கிடையாது. இப்போ தண்ணியும் அந்த ஜாமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சிரப் வச்சு ரெடி பண்ணி வச்ச ப்ரெட்டில் இப்போ இந்த ஜாமை அப்ளை பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு மேலாப்பில் இப்படி பரப்பி விடுங்க. இப்போது மேல் சைடில் பரப்பியாச்சு. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சைட்லேயும் அதே மாதிரி பரப்பலாம். ஜாம் நல்லா மேல் சைடு நிறையா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடவும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்போது இந்த ஜாமை சைட்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். மறுபடியும் ஜாம் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சுன்னா 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே தேங்காயை துருவிட்டு லைட்டாக பேனில் வச்சுட்டு தீஞ்சிடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போது அதை அது மேலே சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வீட்டில் இருக்க சாதாரண தேங்காய் திருவிட்டு தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிடுங்க. பார்க்க சூப்பரான நம்ம ஹனி கேக் தயாராகிடுச்சு. பாருங்கள், நம்ம கேக்கே இல்லாமல் ப்ரெட் வச்சு சூப்பராக ஹனி கேக் செஞ்சாச்சு. பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வில்லேஜ்காரங்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். இவ்வளோ நேரம் வில்லேஜ்காரங்க சேனலை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றிங்க.